August 2011, Shorthand Tamil Senior Grade. Get ready for the dictation. 10 seconds. 5 seconds. Start. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, நிதிநிலை அறிக்கையின் மீதான பொது விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுவதற்கு வாய்ப்பினை பெற்றதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அண்மையில் மக்களவைத் தேர்தல் நாம் அனைவரும் எதிர்பார்த்த வண்ணம் சிறப்பாக நடந்து முடிந்துள்ளது. ஒவ்வொரு தேர்தலின் போதும் இந்திய மக்கள் தங்களுடைய அரசியல் முதிர்ச்சியை அவ்வப்போது நிரூபித்து வந்துள்ளனர் என்பதில் ஐயமில்லை. அந்த வகையில் இந்த முறையும் மத்தியில் ஒரு நிலையான அரசாங்கம் அமைவதற்கு மக்கள் தங்களுடைய அரசியல் கடமையை சரிவர செய்துள்ளார்கள் என்பதை நான் இங்கே இந்த சந்தர்ப்பத்தில் சிறப்பாக குறிப்பிட விரும்புகிறேன். அடுத்தபடியாக, விருப்பு வெறுப்பு எதுவும் இல்லாமல் நேர்மையான முறையில் மக்களவை தேர்தலை நடத்தியதில் இந்திய தேர்தல் ஆணையம் நம் எல்லோருடைய பாராட்டுக்களையும் நன்மதிப்பையும் பெற்றிருக்கிறது என்பதில் நாம் அனைவரும் பெருமை கொள்ளலாம். மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்கள், இந்த அரசு ஏழைகளின் அரசாக, விவசாயிகளின் அரசாக இருக்கும் என்றும், அறிவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் தெரிவித்து இருக்கிறார்கள். இது உள்ளபடியே வரவேற்கத்தக்கது. தமிழகத்தை பொறுத்த வரையில் தென் மாவட்டங்களில் புதியதாக தொழில்கள் உருவாக்கப்படவில்லை என்ற ஏக்கமும் எதிர்பார்ப்பும் மக்களிடம் பெரிதும் இருந்து வருகிறது என்பதை நாம் நன்கு அறிவோம். எனவே இந்த குறையை போக்குவதற்கான வழிவகைகளை அரசாங்கம் விரைந்து காண வேண்டுமென்று இந்த நேரத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய மாநிலத்தில் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு புதிய மின்சார உற்பத்தி நிலையங்களை அமைக்க இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதனை எல்லோராலும் வாழ்த்தி வரவேற்கப்படும் அறிவிப்பாகவே கருதலாம். அந்த வகையில் மின்சார உற்பத்தியில் கடந்த சில ஆண்டுகளில் தமிழகம் முன்னணி மாநிலங்களில் ஒன்றாக விளங்குகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இருப்பினும் மின்சாரத்தின் தேவை நாளுக்கு நாள் பெருகி வருவதை என்னால் குறிப்பிடாமல் இருக்க முடியாது. இதனை கருத்தில் கொண்டு சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கு மேலும் பல திட்டங்களை உருவாக்க வேண்டியது அவசியம் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தொழில்களில் உயர்ந்தது உழவு தொழில் என்பதை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்கிறோம். இந்த தொழில்தான் மக்களுக்கு தேவையான உணவு தானியங்களை அள்ளித் தருகிறது. மேலும் மற்ற தொழில்களுக்கு பயன்படும் மூலப்பொருள்களையும் வாரி வழங்குகிறது. ஆயினும் தற்போது விவசாயம் லாபம் தரும் தொழிலாக இல்லாமல் இருப்பதால் தலைமுறையாய் இந்த தொழிலில் ஈடுபட்டிருந்த மக்கள் மற்ற தொழில்களை நாடி நகர்ப்புறங்களுக்குச் செல்லும் செய்திகள் கவலை அளிப்பதாகவே உள்ளது. எனவே சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏழை விவசாயிகளின் வாழ்வு மலர தீவிர நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென்று கேட்டுக்கொள்கின்றேன். மதுரை அழகிரி கூட்டமைப்பின் உரிமையாளர், கும்பகோணம் ராமநாதன் கூட்டமைப்புக்கு எழுதிய கடிதம். அன்புடையீர், வணக்கம். கடந்த சில ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் வண்ண மீன்கள் வளர்ப்பு தொழில் 2 மடங்காக வளர்ந்துள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம்.
எங்களுடைய நிறுவனத்தில் உற்பத்தியாகும் மீன்கள் நம்முடைய நாட்டின் அனைத்து மாநிலங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுகின்றன. இந்த தொழிலில் வருமானம் மிக மிக அதிகம் என்றால் அது மிகையாகாது. இருப்பினும் இந்த தொழில் நம்முடைய மாநிலத்தில் வளராமல் இருப்பதாக தங்கள் கடிதத்தில் எழுதி இருக்கிறீர்கள். இதற்கு காரணம் வண்ண மீன்கள் வளர்ப்பு தொழில் குறித்து மக்கள் மத்தியில் சரியான விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பதுதான் என்பதை முதலில் தெளிவுபடுத்த விரும்புகிறோம். குறையாக தெரிவிக்கப்படும் விஷயங்கள் சில இருந்தாலும் வீட்டில் இருந்தபடியே தொழில் செய்ய நினைப்பவர்களுக்கு நிச்சயமாக இது வளமான வாழ்க்கையை கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை. மிக குறைந்த முதலீட்டில் மிகச் சிறிய இடத்தில் மீன்களை வளர்க்கலாம். எங்களுடைய இந்த விளக்கம் தங்களுக்கு மனநிறைவை அளிக்கும் என்று நம்புகிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள